ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆடி ஞாயிறு. அதுக்காக அம்மனுக்கு கஞ்சி படையலும் உதிரி மாவும் வச்சு படையல் போட்டிருக்கோம். உதிரி மாவுக்கு வந்து 1 டம்ளர் அரிசியை ஊற வச்சு ட்ரை ஆக்கிட்டு அப்புறம் உடச்சி மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டுக்கிங்க போதும். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் கஞ்சிக்கு ஒரு படி அரிசி போட்டிருக்கேன். அதை ஃபஸ்ட்டு தண்ணியில் ஊற்றி நல்லா அலசிக்கிங்க. அதுக்கு ஒரு தவளையில் உலைக்கு தண்ணி போட்டுருங்க. உலக்கு நல்லா கொதிச்சு வரும்போது அரிசியை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு அதில் போட்டுருங்க. இந்த மாதிரி கரண்டியை வச்சுட்டா பொங்கி வழியாமல் இருக்கும். சிம்மில் வச்சுட்டிங்கன்னா அது மட்டும் வெந்துட்டுருக்கும். அப்பப்போ கிளறி மட்டும் விட்டுக்குங்க. சில்வர் பானையில் வச்சா டக்குன்னு அடி பிடிச்சிடும். அதனால தான் நான் அலுமினியம் பாத்திரத்தில் வச்சுருக்கேன். கஞ்சி நல்லா வெந்து வருது. அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. அதையும் கலக்கிட்டு கொஞ்சம் நேரம் சென்று பாலை கொஞ்சமாக காய்ச்சின பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கிட்டே வாங்க. கஞ்சி ரெடி ஆயிட்டு அதை ஒரு கிண்ணத்தில் தண்ணி கொஞ்சம் விட்டுக்குங்க. கஞ்சியும் கொஞ்சம் அள்ளி போட்டுட்டு நல்லா கிளறுங்க. ரொம்ப தண்ணி விட வேண்டாம். திட்டமாக கலந்து நல்லா கலந்து விடுங்க. கஞ்சி கலந்தாச்சு. அம்மனுக்கு படையல் பண்ண போகிறோம். மேலே தேங்காவை நல்லா திருவி தூவிக்குங்க. நான் உதிரி மாவுக்கு அரைச்சிட்டு அது மேலே வெல்லத்தை தூவி விட்டுருக்கேன். அதை நான் வீடியோவாக எடுக்கலை. வெள்ளிக்கிழமை பொங்கல் வச்சுட்டா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கஞ்சி காய்ச்சறது எங்களோட வழக்கம். அதனால தான் கஞ்சி உதிரி மாவும் அம்மனுக்கு படையல் போட்டிருக்கோம். அம்மன் அருள் கிடைக்கட்டும் உங்கள் எல்லாருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.